வணக்கம். காளி அஷ்ட கர்ம மாந்திரீக பிரயோக முறை பாகம் 5. வித்வேடனம். வித்வேடனம் என்பது கேட்டீங்கன்னா, ஒருவருக்கு ஒருவர் கடும் பகையை மூட்டி அவர்களை நிலைகுலைய வைக்கிறது, பிரிக்க வைப்பது. அது மட்டும் இல்லாமல் ஒருவர் முகத்தை ஒருவர் பாராமுக மாதிரி வைப்பதற்கு உண்டான கலையாகப்பட்டது வித்வேடனம். இந்த செயலாகப்பட்டது ஒருவருக்கு ஒருவர் கடும் பகை அல்லது வெறுப்பு அல்லது சண்டை அல்லது அவர்களுக்கு அவர்களே தன்னை தானே அழித்து கொள்ளும் அளவுக்கு செய்ய வேண்டிய வேலை தான். இதுக்கு மூலிகை மட்டும் இல்லை, மந்திர பிரயோகம் மட்டும் இல்லை, எந்திர பிரயோகமும் இருக்கு. இந்த எந்திரமாகப்பட்டது முக்கோணத்தில் வரும். இந்த எந்திரத்தை முக்கோணத்தை வடிவில் செய்துட்டு கொடுத்துருக்கிற மந்திரத்தை கரெக்டாக நீங்கள் பிரயோகம் பண்ணீங்கன்னாக்கா, யாரை பிரிக்கணும், எதுக்காக பிரிக்கணும், எப்படி பிரிக்கணும்னு சில விதிமுறைகள் இருக்குது. யாரை பிரிக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு குடும்பத்தை நிலைகுலைய வைப்பதற்காக கடுமையான முயற்சி செய்து பாவங்களோ இல்லை அபாண்ட பழிகளோ ஒருத்தர் மேல் செலுத்தி அவர்கள் குடும்பத்தை தரநாசமாக்கின சில பெண்கள் ஆண்களை நிரந்தரமாக பிரித்து அவங்கள தலை தெறிக்க ஓட விடணும். ஒன்று. ரெண்டாவது கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஊரில் எப்போ பார்த்தாலும் பாருங்கள், ஒரு திண்ணை ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க. அந்த திண்ணையில் வேலைக்கும் போக மாட்டாங்க, ஒன்றும் போக மாட்டாங்க. அப்படி வேலைக்கு போனாலும் அங்கேருந்து வந்த உடனே அதுக்கு தேவையான ஆல்கஹால், அதுக்கு தேவையான புகைப்பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வச்சுட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே உக்காந்து குடிச்சிக்கிட்டே உக்காந்து ஊரில் இருக்கிறவங்களுக்கு சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது, அவங்கள பிரித்து அந்த இடத்த விட்டு விளைக்கலாம். அடுத்தது கேட்டிங்கனாக்கா, இந்த கேட்டிங்கனாக்கா இந்த ரவுடிசம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரவுடிசம் ஒரு பல வகையில் துன்புறுத்தக்கூடிய அளவில் ரோட்டில் உக்காடுறது, வீட்டுக்களாண்ட உக்காந்து வீணான பழி, வீணான சண்டை, வீணான தகராறு, வீணான குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய மனிதர்களை பல வகையிலும் துன்பப்படுத்துவதே இந்த வித்வேஷம். இது செய்து முடிக்கிறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. இதுக்கு தேவை மிகப்பெரிய பொருட்கள் எல்லாம் தேவைப்படும். இந்த வித்வேடனம் என்பதை கெட்டவங்களை அழிக்கிறது, கெட்டவங்களை ஒழிக்கிறது, தர்மத்துக்கு மாறுபட்ட சில வேலைகளை செய்கிறவங்களை இருக்கிற இடம் தெரியாமல் நாசம் செய்கிறது. எத்தகையான சக்தி வாய்ந்த மனிதர்களாக இருந்தாலும் இந்த வித்வேஷனத்துக்கிட்ட எதுவுமே செய்ய முடியாது. இந்த வித்வேடனம் என்பதை ஆள் மாறா, அப்படி ஆள் தன்னுடைய உடலையும் தன்னுடைய உயிரையும் தன்னை தானே வருத்திக்கிற அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது இந்த வித்வேடனம். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேர் சேர்றாங்க, ரெண்டு பேர் அதாவது கேட்டீங்கன்னாக்கா, கூடா நட்பு கொலை நாசம்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்படி அப்பா அம்மாவுக்கு மதிக்காத, தாய் தந்தையரை மதிக்காத, சொல் பேச்சு கேட்காம, உறவுகள் சொல்லும் நல்வழியில் போகாம தீய வழியில் தன்னை தானே செலுத்திக்கிட்டு போறவங்களை இந்த வித்வேடனம் மூலியமாக நிரந்தரமாக பிரித்து ஒருவரை ஒருவர் முகத்தை கூட பார்த்து கொள்ள முடியாத அளவுக்கு அந்த வார்த்தையை சொல்லும்போது காது கொடுத்து கேட்காம அவங்களுக்கு ஒரு சலிப்புத்தன்மையும் வெறுப்பையும் உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய கலையாகப்பட்டதே இந்த வித்வேடனம். இந்த வித்வேடனத்தை 8 வகையா பயன்படுத்தலாம். ஒன்று உண்ற உணவால பயன்படுத்தலாம். அடுத்தது சில விலங்குகளின் விந்தால அதை பயன்படுத்தலாம். விந்து, கொழுப்பு, அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா இந்த கோராசனம் அதுங்களை வச்சு பயன்படுத்தலாம். அடுத்தது பன்றி இறைச்சி, பன்றியினுடைய முள்ளம்பன்றியோட மலம். அடுத்தது கேட்டீங்கன்னாக்கா முள்ளம்பன்றியோட பிச்சு, அப்படி முள்ளம்பன்றியோட முள்ளு, இது எல்லாமே சேர்த்து இல்லை, அதுக்காக ஒரு பன்றியை வாங்கிடலாம். அதிலிருந்து ஏதாவது ஒன்று கிடைத்தா கூட போதுமானது. அதாவது முள்ளம்பன்றி எதுக்காக இதுக்கு யூஸ் பண்றாங்கன்றது நீங்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிய சொல்லணும் இல்லையா. முள்ளம்பன்றி என்ன பண்ணு கேட்டாக்கா, அதுங்கிட்ட எந்த விதமான விலங்குகளுக்கிட்ட போக முடியாது. அது சிங்கமா இருந்தாலும் கிட்ட போக முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, அது உடலில் இருக்கக்கூடிய அந்த முள்ளுகளை அது இது பண்ணும்போது அது குத்தி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் காயங்களும் ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் அந்த முள்ளம்பன்றியை வச்சு நம்ம பாவையை உருவு போட்டு அதுக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருடைய போட்டோவை தலைகீழாக வைத்து, அதாவது கேட்டீங்கன்னாக்கா ஒருத்தர் பார்க்காத மாதிரி பாராமுகம் மாதிரி அந்த போட்டோவை வைத்து பேரை தகட்டில் எழுதி அந்த தகட்டில் எல்லாம் நான் கொடுக்கக்கூடிய சக்கரத்தை எழுதணும். அந்த சக்கரத்தை நான் லாஸ்ட்டாக போகிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கும் மந்திரத்தையும் சக்கரத்தையும். அதுக்கப்புறம் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, அதை செய்யணும். இது செய்யறதுக்கு கடுமையான வேலை செய்யக்கூடிய கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை, அடுத்தது சனிக்கிழமை. செவ்வாய்க்கிழமையில சனிக்கிழமையில இதுக்கு ஓர கூட தேவையில்லை, அப்படியே செய்திடலாம். ஆனால்
இது செய்து மயானத்தில் மட்டும்தான் இதை பிரயோகப்படுத்தணும், வேற எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாது. தேவை மயானத்தில் மட்டும் நீங்க பயன்படுத்தணும். அந்த பயன்படுத்தும் போது வந்து கரெக்டா நீங்க எப்படி செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நிரந்தரமாக பிரிப்பது, பகையை மூட்டுவது, ஒருவருக்கு ஒருவர் பாராமுகமாக இருப்பது, எப்பொழுது கேட்டாலும் அவங்க கதையை பேசாதப்பா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ற அளவுக்கு வெறுப்பை மூட்டுவது. ஆணாக மட்டும் இல்லை, இந்த பெண்ணாக இருந்துக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கோம். அதுங்க எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வேலைக்கு போவாது, எதுக்கும் போவாது, அந்த வீட்டுல என்ன கதை நடக்குது, இந்த வீட்டுல என்ன கதை நடக்குது, ஒரு நாளைக்கு ஒரு வீட்டோட கதை மட்டும் பேச காட்டி திங்கிற சாதம் வந்து ஜீரணிக்க முடியாது, செத்தே போயிடுவாங்க. அப்படி ஒரு குணம் படைத்த மனிதர்கள் வந்து சிலர் இருக்கிறாங்க. அது ஊருக்கு ஒண்ணுக்குது, ஊருக்கு ஒண்ணு இல்லை நிறையவே இருக்குதுங்க. அப்படி இருக்குள்ள செய்யலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு சிலர் வந்து இந்த அவங்க குரலை கேட்டாவே என்னவ செய்ய போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்ற ஒரு பதட்டமும் பயமா வந்து ஒரு சிலருக்கு இருக்கும். அப்படி ஒரு கொடூர மனிதர்களாகவும் கொடூர பெண்களாகவும் ஆண்களாக இருக்கிறவங்கள இந்த வித்வேடனம் செய்து நிரந்தரமாக அவ்விடத்தை விட்டு விலக்கி வைக்கலாம். அவங்களே போயிடுற மாதிரி பண்ணிடலாம் தாராளமா. இதுக்கு தேவை வந்து நான் சொல்லிக்கிறேன், பன்றியோட இறைச்சி, முள்ளம்பன்றியோட மலம், முள்ளம்பன்றியோட முள், பன்றியோட ரத்தம் தேவைப்படும். இதை எடுத்துட்டு வந்து கொஞ்சமா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எரிச்ச பிணத்தினுடைய சாம்பல், இந்த சாம்பலை சேர்த்துக்குங்க. பிணத்தை எரிச்ச சாம்பல்னு நான் கை வச்சோன்னா அந்த பணத்தினுடைய உயிர் வந்து உன்னை பிடிச்சிக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தான் வந்து உடல் கட்ட மந்திரம் சொல்றேன் இல்லையா, உடல் கட்ட மந்திரம். அதுக்கப்புறம் ஏற்கனவே 100கணக்கான மந்திரத்துங்களை போட்டிருக்கோம். அந்த மந்திரத்துங்களை தெரிஞ்சு வச்சுங்க. இனிமேல் நீங்க போட்டுட்டு வர ஒரு மந்திரத்தை கேட்டுக்குங்க. ஒரு மாந்திரிகத்தை பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா, மாந்திரிகம் என்பது வந்து அதாவது கேட்டீங்கன்னாக்கா, மாந்திரிகம் என்பது சிவன் ருத்ர பூமியிலிருந்து உருவாக்கப்பட்டதே மாந்திரிகம். அந்த ருத்ர பூமியில் இருக்கக்கூடிய இருக்கஞ்செடி முதல் கொண்டு இருந்து, பிணத்தை எரித்த சாம்பல் முதல் கொண்டு இருந்து, பிணத்தை எரிக்கும் போது அங்க உடைச்ச பானை முதல் கொண்டு வேலை செய்யும். அதாவது பால் வைக்கிறாங்களா அந்த பானை, அப்புறம் பிண்டத்தை கொண்டு போயிட்டு சாதத்தை கொண்டு போய் உடைக்கிறாங்களா அந்த சட்டி, எல்லாமே வந்து மாந்திரிகத்துக்கு பயன்படுத்தி பாருங்க. 199 பேருக்கு பயம், அங்க போறது கிடையாது, செய்யறது கிடையாது. அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா மாந்திரிகம் பழிதில்லை, மாந்திரிகம் செய்து பாருங்க. மாந்திரிகம் பழிது எப்படி அதே மாதிரி கேட்டீங்கன்னாக்கா, அந்த மயான ருத்ர பூமியில் இருக்கக்கூடிய வேப்ப மரம், வேப்பஞ்செடி, எட்டி மரம், எட்டி செடி, எருக்கு மரம், எருக்கஞ்செடி, எருக்கம் புத்து வர்றது, இது எல்லாமே மிகப்பெரிய வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். நாங்க வந்து சிட்டியில் இருக்கிறவங்க எங்களால் வந்து இதெல்லாம் எடுத்தெல்லாம் செய்ய முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, கிராமத்தில் வந்து அதெல்லாம் வாங்கிட்டு போயிடணும், யாருன்னா ஒருத்தர்கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட. அதை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் பொறுமையாக செய்தீங்கன்னாக்கா எதுவுமே மிஸ் ஆகாத நீங்கள் ஜெயிச்சுக்கலாம். ஒரு எதிரியை அதாவது அந்த எதிரியை வந்து அந்த அவ்விடத்தை விட்டு விரட்டி அடிப்பதுனா சாதாரண விஷயமா? அவனே போகணுன்னாக்கா நீங்கள் போயிடுன்னு சொல்லி பாருங்களேன், உங்களை விரட்டி விட்டுருவான் அவன். அந்த மாதிரி விரட்டி வேணும்னு கேட்டிங்கன்னாக்கா அது வித் வேடம்லாம் கரெக்டாக இருக்கும். அதுவும் கேட்டிங்கன்னாக்கா ஏற்கனவே அதான் கேட்டிங்கன்னாக்கா ஒரு கூட்டமாக சேர்ந்து நிற்பானுங்க, அயோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீயவர்கள் எல்லாமே. அந்த தீயவர்கள் எல்லாம் ஒரு கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு பெண்கள் போகும்போது வரும்போது ஏளனம் பண்ணுறது, கேலி பண்ணுறது, அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, அதுக்கப்புறம் அந்த குடும்பம் வீட்டுங்களை தேடி போய் சண்டை போடுறது, வீட்டுங்களை தேடி போய் அடிக்கிறது, வீட்டுங்களை தேடி போயிட்டு இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறது, ஏமாத்துறது, பொய் சொல்றது, பித்தளை மாத்தித்தனம் செய்யறது, எல்லா வேலை செய்யறவங்களையும் வந்து இந்த வித்வேடனத்தின் மூலியமா பழி வாங்கலாம். அது மட்டும் இல்லாம சிலருக்கு கொம்பு முளைச்சிருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, என்ன அழிக்க யாருமே முடியாது, என்னால நான் வேணா மற்றவங்களை அழிப்புன்ற ஒரு ஆணவ குரலால பேசுறவங்களை அழிக்கக்கூடியது தான் இந்த வித்வேடனம். இந்த வித்வேடனை பத்தி சர்வசாரமா வச்சுக்கோங்க. இந்த வித்வேடன மந்திரத்தை வந்து 1008 போட்டாவே உங்களுக்கு இருக்கிற பகையாளி மொத்த பேருமே வாய்க்கட்டு போட்ட மாதிரி சைலண்டா உக்காந்துக்குவானுங்க. அதுவே காண்டி 1,10,108 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு கதை. எதிரியே இருக்க மாட்டான், விரோதிகள் இருக்க மாட்டாங்க. உங்களுடைய போட்டிகளுக்கு, உங்களுடைய தொழில்களுக்கு வந்து போட்டி போறாம பிரச்சனை தொந்தரவு செய்யறவங்க ஒரு ஆளை உங்க கண்ணு முன்னாடி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வேலை செய்ய நீங்க போயிட்டு ஒரு பாவையை செய்து, அதுக்கப்புறம் முள்ளை கொண்டு வந்து மலத்தை கொண்டு வந்து அது மேல போட்டு, அதுக்கப்புறம் மூஞ்சிரை கொண்டு வந்து அதனுடைய இதெல்லாம் செய்யணும் அவசியமே கிடையாது. இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுங்க. ஆனா ஒண்ணு, ஒரு மனதோட பாதி பிரயோகம் பண்ணணும். நீங்க பண்ணி பாருங்க. இந்த மந்திரத்தை, இந்த எந்திரத்தை வரைஞ்சி வச்சு இந்த மந்திரத்தை வந்து நீங்க பிரயோகம் பண்ணி பாத்தீங்கன்னா தானே தெரியும் அதோட சக்தி எப்படின்னு. யாரோ ஒருத்தர் எந்த காலத்துல செய்ததெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவங்க இதை செஞ்சாங்க இவங்க இதை செஞ்சாங்கன்னு சொல்லிக்கிட்டு சுத்துறதெல்லாம் வந்து மாந்திரிகம் கிடையாது. செய்து பாருங்க எவ்வளவு பலனை கொடுக்குதுன்னு. ஆனா ஒண்ணு,
கருமிகளுக்கும் காமுகர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் தீயவர்களுக்கும், தீய சொற்களை வந்து பயன்படுத்துபவர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் வந்து வஞ்சகமாக பழிவாங்க நினைப்பவர்களுக்கும், அதாவது கேட்டீங்கன்னாக்கா செய்யக்கூடாத செயலை செய்வதற்காக பயன்படுத்துவவர்களுக்கும் இது வந்து கையில் வந்து கிட்டாது. யாரு எல்லாமே தீய எதிரிகளாக இருந்தாலும் அவர்கள் வந்து உங்களோட வீட்டை தேடி வந்து உங்க பாதத்தில் வந்து எனக்கு இப்படி ஒரு குறை இருக்குது, அந்த குறையை தீர்த்து வைங்கன்னாக்கா அந்த நிமிடத்தில் மனமிறங்கி அவர்களுக்கு உதவியாக செய்ய வேண்டியதை மறைமுகமாக பிரயோகப்படுத்த வேண்டிய மாந்திரிக கலை. இந்த மாந்திரிக கலையை நீங்க கரெக்டா செய்யுங்க, உங்களுக்கு உண்டான நற்பலன்கள் கை மேல கிடைக்கும். புரியுதுங்களா? நான் போடுற அந்த சக்கரத்தை வந்து என்னைக்கு எழுதணும்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை தான் எழுதணும், இல்லை சனிக்கிழமை எழுதி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா அமாவாசைக்கு மறுநாள் வரக்கூடிய அந்த அரை மட்டும் சொல்லுவாங்க, அந்த நாளில் நீங்கள் அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. முதல்ல எழுதி வைங்க. இது உள்ளே இருக்கிற அச்சரம், இதில் எழுத்துக்கள் தெரியல, அச்சாரம் தெரியல, முயற்சி பண்ணி தேடுங்க. ஜூன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு புரியாத மாதிரி நான் போடவே மாட்டேன். அதனால இதை பார்த்து நீங்கள் கரெக்டாக செய்து அதுலேருந்து வெற்றி பெறலாம். இந்த சக்கரத்தை நீங்கள் எழுதுறதுக்கு 4 வகையில் இதை பிரயோகப்படுத்தலாம். நீங்கள் ஒரே ஒரு வகையில் தான் பயன்படுத்தணும், அந்த வித்து வேடணும்னு கிடையாது. அதை கேட்டிங்கன்னாக்கா விபூதியால் பயன்படுத்தலாம். அடுத்தது மயான சாம்பலால் பயன்படுத்தலாம். அதாவது மயான சாம்பலை வந்து எப்பவுமே கேட்டுங்க, செவ்வாய்க்கிழமை இறந்தோ செவ்வாய்க்கிழமை எரிச்சவனுடைய சாம்பலையோ ஒரு மண் பாத்திரத்தை கொண்டு போய் மண் சட்டியில நிறைய வாரி அதை போட்டுக்கிட்டு வாங்க. எப்போ வந்து அந்த மண் பாத்திரத்துல வந்து அந்த சாம்பலை எடுத்துக்கனாக்கா காடாற்றும் முன்பாக, அதாவது கேட்டீங்கன்னாக்கா அவங்க புண்ணியம் பண்றதுக்கு அதாவது கேட்டீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்க வாங்கிட்டு போயிட்டு அதுக்கு வந்து கங்கையில கரைப்பாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி எடுக்கணும். அதை மயான சாம்பல்னாக்கா எந்த மயான சாம்பல்லாம் வேலை செஞ்சுன்னு வச்சுக்காதீங்க. ஒவ்வொன்று வந்து கேட்டீங்கன்னாக்கா திரும்பிச்சானாக்கா உங்களுக்கு தான் கஷ்டம். அது மயான சாம்பல் எடுத்துக்கிறாங்க, எருக்கும் செடியோட மண் எடுத்துக்கிறாங்க. அது வந்து வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் எடுத்தோம்னாக்கா ஒருத்தருக்கு கை காலை வராமல் பண்ணிடலாம். வடக்கு பக்கம் எடுத்தோம்னாக்கா அவங்க இருக்கிற இடத்த விட்டு ஓட்டி விட்டுடலாம். கிழக்கு பக்கம் எடுத்தோம்னாக்கா அவங்களுக்கு கண் தெரியாமல் பண்ணிடலாம். இதெல்லாம் கரெக்டு தான், சொல்றது தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் மயான சாம்பலை நீங்கள் எடுக்கிறீங்க, எதுக்கு எடுக்கிறீங்க? மயான சாம்பலை நீங்கள் ருத்ர பூமியில் இருக்கக்கூடிய அந்த விபூதியை நீங்கள் எடுக்கும் போதே வந்து உங்களுக்கு எப்போ எதுக்காக செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா அழிப்பது, விரட்டுவது, முடக்குவது, அடக்குவது, அதுக்கப்புறம் வந்து கொடுமைப்படுத்துவது, அதுக்கப்புறம் சித்திரவதைப்படுத்துவது, உதிரத்தை சிந்த வைப்பது. இதற்காகத்தான் வந்து மயானத்தில் இருக்க வேண்டிய அந்த சாம்பலை வந்து விபூதி எடுக்கிறீங்க நீங்க ருத்ரபூமியில் இருக்கிறது. ஆனா முறையற்ற தன்மையில் வந்து எடுக்கக்கூடாது. அது எப்போ எடுக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை இறந்தவனை எரித்த சாம்பல், செவ்வாய்க்கிழமை எரித்தவனுடைய சாம்பல், எரித்தவனோ எரித்தவளோ அவங்களுடைய சாம்பல். ஆனால் அதை எடுக்கிறதுக்கு அதை கொண்டு போயிட்டு கங்கையில் கலந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு புண்ணியத்தில் சேர்த்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பல் எடுத்துன்னு வந்தீங்கன்னா அவங்க நெத்தியில் வச்சோட வேலை செய்யாது, இல்லை சாம்பல் மேலே படுத்துன்னு தூங்கினாலும் வேலை செய்யாது. மயான சாம்பலை உடலெங்கும் பூசிக்கொள்ளும் பித்தன் தான் சொல்லிக்கிறாங்க சிவனவை. அவர் பூசிக்கிட்டு இருக்கான்னு எத்தனை பேரை வந்து அவர் ருத்ரனை பொறுத்த வரைக்கும் ருத்ர தாண்டவம் ஆடுறதே வந்து ஒருத்தர் அடிக்கிறதுக்காக தான். அப்போ நீங்கள் அதை கரெக்டாக எடுத்து பயன்படுத்துங்க, கரெக்டாக வேலை செய்யும் பாருங்கள். சரிங்களா? இதை செய்து அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா வீட்டில் வச்சுக்கோங்க. எது உங்கள் வீட்டில் வச்சுக்காதீங்க, வாழ வேண்டிய வீட்டில் வச்சுக்காதீங்க. மாந்திரிகம் செய்யறதுக்காக உங்களுக்காக ஒரு வீடோ ஒரு ரூமோ நீங்கள் பயன்படுத்தி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, பயன்படுத்துவதற்காக அந்த இடத்துல வச்சுக்கிட்டு கரெக்டாக இதை செய்கிறதா செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணிக்கெல்லாம் பயன்படுத்துங்க. அப்படி இல்லையா, என்கிட்ட வர்ற ஆளுங்கெல்லாம் மதியத்துக்கு தான் வருவாங்களே, என்ன பண்ணுறதுன்னு கேட்டாக்கா அவங்க மதியம் வரட்டும், சாயங்காலம் வரட்டும், விடைக்காலம் வரட்டும், நைட்டு கூட வரட்டும், வேணான்னு சொல்லலை. நீங்கள் முதல்ல இந்த வித்வேடனம் என்று சொல்லக்கூடிய இந்த கலையை வந்து நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறணும்னு வச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் செய்கிறது வந்து காலையில் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா காலையில் செவ்வாய் ஓடுறதான் 6லேருந்து 7 மணிக்கெல்லாம் அதிகாலையில் செய்யுங்க. காலையில் 6 மணிக்கு பயன்படுத்துங்க. மந்திரத்தை பிரயோகம் படுத்தலாம். விடைக்காலம் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஆசனத்தை தர்பாசனம் சொல்லியிருக்கேன், அந்த தர்பாசனத்தில் உக்காருங்க. அதில் தொட்டாசி நீங்கள் சொல்லியிருக்கிறேன், அதுக்கப்புறம் நெயில் பட்டாசு நீங்கள் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா பல வகையில் பல மூலிகைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை புதங்காமை எடுத்த சென்னாய் உருவி இதெல்லாம் எடுத்து மூலிகைகள் எவ்வளோ மூலிகைகள் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அந்த மூலிகை மொத்தமே வந்து நீங்கள் எடுத்து கீழே போட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் தர்பப்புல்லை போட்டு அதுக்கு மேலே அருகம்புல்லை போட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிற வேட்டிக்கு கலரில் அதே மாதிரி ஒரு துண்டு ஒன்று மேலே போட்டு அது மேலே உட்காந்து மந்திரத்தை பிரயோகம் பண்ணுங்க. அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி விளக்கை வந்து ஏற்றி கிழக்கு பக்கமா மேற்கு பக்கமா வடக்கு பக்கமா தெற்கு பக்கமான்றதை பார்த்து கரெக்டாக பயன்படுத்துங்க. இது வந்து கேட்டிங்கன்னாக்கா தெற்கே பிரயோகம் படுத்த வேண்டிய கலை மந்திரம்.
வக்கான் பயன்படுத்தி நான் போட்டிருக்கிற இந்த சக்கரத்தை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க கேட்டீங்கன்னாக்கா முதல்ல ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கிங்க. சரி, என்னால் வந்து எழுத்தாணி பூண்டெல்லாம் வச்சு நான் எழுத்தாணி எல்லாம் வச்சுருக்கிறேன், நான் ஈஸியாக எழுதிக்கிறேன்னா தகடு வாங்கிட்டு வந்துருங்க. செம்பு தகடு, முறி தகடு, இரும்பு தகடு, காரிய தகடுன்னு இருக்குது பாருங்கள். அந்த தகடெல்லாம் வாங்கிட்டு வந்து கூடவே வந்து என்ன பண்ணுறீங்க, முக்குடல் வாங்கிக்கிங்க, பிண்ட தைலம் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு வந்து உக்காந்துக்கிட்டு பொறுமை செய்யுங்க. சரி, பிண்ட தைலமே எனக்கு கிடைக்கலப்பா, நான் என்ன தான் செய்யறதுன்னு கேட்டிங்கனாக்கா எட்டி விதையை கொண்டு வந்து குழி தைலம் இறக்கி வச்சுக்கோங்க. சரி, எட்டி விதைனால குழி தைலமே இறக்க முடியாது, என்ன தான் பண்ண முடியும்? ஏன்னா கிடக்க முடியாதுன்ற வார்த்தை அதிகமாக இருக்கும். முடியும்னு செயல்படுறதுக்கு போனாக்கா அது ஒரு வருஷம் ஆகிடும். அதனால என்ன பண்ணுறீங்க, சக்கரத்தை போட்டுடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து எட்டி விதையை கொண்டு வந்து என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா நல்லா காய வச்சு எட்டி விதையோட ஐங்கோல பொருட்களையும் சேர்த்து வச்சு நீங்கள் இது இறக்கி வச்சுக்கலாம். இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா பிண்ட தைலம், மையான தைலம் அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா அதுக்கு இது வந்து போய் கேளுங்க, யாருன்னா இருந்தால் வாங்கிக்கிங்க. இல்லாட்டி எட்டி விதையை என்ன பண்ணுங்க, காய வச்சு கற்பூரம் போட்டு எரித்து அதை வந்து சாம்பல் ஆக்கி அந்த சாம்பலை என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா அதோடு சேர்ந்து வேப்பெண்ணெய், அதோடு சேர்த்து வேப்பெண்ணெயை போட்டு கொஞ்சம் மையான சாம்பலும் செவ்வாய்க்கிழமை சாம்பலெல்லாம் போட்டு எடுத்து வச்சிங்கனாக்கா இந்த வித்வேடனத்துக்கு மிகவும் பயன்படும். ஒரு முறை செய்துட்டீங்கன்னாக்கா 6 வருஷம் 7 வருஷம் நீங்கள் வேறு மாதிரி செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு செய்து ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை செய்து அதிலிருந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் காணலாம். சரி, இந்த சக்கரத்தை போட்டுட்டீங்க. செவ்வாய்க்கிழமைக்கு சக்கரத்தை வந்து ஒரு பேப்பரில் எழுதிட்டீங்க, இல்லைன்னா தகடில் எழுதி அதுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னாக்கா முதல்ல பாவ நிவர்த்தி, சாப நிவர்த்தி எல்லாம் செய்து முடிச்சுட்டு எந்திர நிவர்த்தி, மந்திர நிவர்த்தி எல்லாம் செய்து முடிச்சிட்டிங்களா? செய்து முடிச்சுட்டு அதற்கு பிறகாக மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறதுக்கு உக்காருங்க. முதல்ல இதை செய்து வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி பாவ உருவை போட்டு தெற்கு முகமாக, நீங்கள் தான் தெற்கு முகமாக உக்காரணும். நீங்கள் நேராக பார்க்குற மாதிரி இலையில் வந்து நீங்கள் படையல் போடுங்க. இதுக்கு மாமிசம், அதுக்கப்புறம் மது மாமிசம், சுருட்டு, இது எல்லாம் வெத்தலை பாக்கு, தாம்பூலம் எல்லாம் வைக்கலாம். அவல் பொறி கடலை எல்லாமே வச்சுக்கலாம். அது மாலை பூஜைக்காக போட்டுங்க. காலையில் போகிறது வந்து கேட்டிங்கனாக்கா அவல் பொறி கடலை, பத்தி சூடம், அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா இது முக்கணிகளை வச்சு போடுங்க. ஒரு மனதோடு செய்யுங்க. வீட்டில் செய்துக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு செல்ஃபோனில் ரிங் அடித்து உடனே அதை தூக்கி காதில் வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் பேசிட்டு அதுக்கப்புறம் எங்கே விட்டோம் எப்படி விட்டுனாலும் கேட்டுன்னு உக்காந்துக்கூடாது. இது செய்து முடிச்சதுக்காக செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வைங்க. வீட்டில் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும். மாந்திரிகன்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. பல வகையில் வெற்றி பெற்று தான். செய்ய முடியாத தோல்வி அற்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. செய்து சாதிக்கணும்னு கேட்டிங்கனாக்கா, சாதித்தான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எத்தனையோ சோதனைகளும் வேதனைகளும் கடந்து வந்ததுக்கப்புறம் சாதிச்சிருப்பாங்க. மந்திரத்தை பற்றி சொல்கிறேன். இந்த மந்திரத்தை போடுற பாருங்க. அந்த மந்திரத்தை வந்து 108 ஒரு நாளைக்குன்னு, காலை 108 மாலை 108 1008 நீங்கள் பயன்படுத்தினாவே போதும். 1108 நீங்கள் பயன்படுத்தினா போதும், சித்தி ஆகிடும். இந்த மந்திரத்தை உட்காந்து வித்வேடனம் என்று சொல்லவொன்னா இவங்களை பிரிக்கணும்னா வித்வேடனம் போடணும்னு சொல்லிட்டு தகட்டில் வந்து இதை எதில் வந்து அந்த மையை வந்து தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை 108 உரு போட்டு தாயத்தில் போட்டு கொண்டு போயிட்டு அவங்க வீட்டில் வைக்க சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் அடிச்சுன்னு மான்னு பிரிஞ்சு ஓடுதுங்க பாருங்க. அந்த மாதிரி செய்து அதுலேருந்து நீங்கள் வெற்றி பெறலாம். செய்கிறதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை சொல்லியிருக்கேன், அமாவாசைக்கு மறுநாள் சொல்லியிருக்கேன். நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்துங்க. பிரிக்கிறதுக்கு வரதுன்னா செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை போட்டு பிரிச்சுக்குங்க. சரிங்களா? பிரிக்கிறது பல வகையில் தொந்தரவை கொடுக்குறதெல்லாம் கூட செய்யறது இந்த இது தான். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஆகாத நாள்னு ஒரு நாள் இருக்கும். அந்த ஆகாத நாளில் வந்து மாந்திரிகத்தை வந்து பயன்படுத்தாதீங்க. அன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து நான் நீங்கள் செய்கிறதுல கூட சொல்லி விட்டுருங்க. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வாரத்தின் 7 நாட்களுமே வந்து மிகவும் வலிமையானது நல்லதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாருமே கிடையாது. ஒரு நாள் அல்லது 2 நாள் வந்து எனக்கு ஆகாத கிழமை அது, அந்த நாளில் நான் வெளியில் போனேன்னாக்கா எனக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்கிறதில்ல. அந்த நேரத்தில் நான் ஒரு வேலை செய்யணுனாக்கா அந்த வேலை வந்து எனக்கு பலிதம் ஆகிறதில்ல. அந்த நாளில் வந்து நான் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் முயற்சியெல்லாம் வீண் முயற்சி ஆகுதுன்னு சில விஷயங்கள் இருக்குது இல்லையா? அதெல்லாம் பார்த்து அந்த நாளை வந்து ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யறதுக்கு ஆரம்பிங்க. உங்களுக்கு மிகவும் நன்மையாகவும் இருக்கும், நன்மையை பழக்கிதாகவும் இருக்கும். சரிங்களா? பாருங்கள், பார்த்து செய்யுங்க. மாந்திரிகத்தில் வந்து இந்த மந்திரங்கள் மிகவும் வலிமையான மந்திரங்கள். இந்த எந்திரன்றது இந்த எந்திரத்துக்குள்ளே போட்டிருக்கிற அச்சாரத்தை காய்ட்ட போடுங்க. முக்கோணத்தை போட்டு அது உள்ளே இருக்கிற எழுத்துக்களை போட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வரவங்களுக்கு எழுதி ஆட்டோமேட்டிக்காக போட்டு பிரித்து கொடுங்க. மயானத்தில் போட்டு பிரிக்கிறதும் இருக்குது, வீட்டில் வச்சு பிரிக்கிறதும் இருக்குது. வீட்டில் வைக்க முடியலன்னு கேட்டிங்கன்னா மயானத்தில் வந்து எட்டி செடி இருக்கும் செடியில் கொண்டு போய் விற்கிறத வச்சுட்டு கரெக்டாக முடிச்சிங்கனாக்கா சரியாக போச்சு. முடிந்தால் இதுக்கு வந்து கோழி பலியை கொடுக்கலாம். கோழி பலி கொடுக்க முடியலன்னு கேட்டால் எலுமிச்சை பழத்தை பலி கொடுங்க. கொஞ்சம் இல்லை எலுமிச்சை மரம் கூட எங்களுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் பெருசாக என்ன கொடுங்கனாக்கா கல்யாண பூசணிக்காய் பலியை கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆக வேண்டிய எல்லா விஷயமும் வித்வேடனமும் நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.